அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். ஆங்கில புத்தாண்டு என்பது 4 பிரம்மாண்ட கிரகங்களின் அமைப்பு நகர்வுகளை கொண்டு கணிக்கக்கூடிய அனைவருக்குமான பொது பலன்களாகும். 4 பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைந்திருக்கிறார்கள், அதன் பிரகாரம் இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசியாகும். பூராடம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை 7.5 சனியிலிருந்து நீங்கள் முற்றாக விலகி இருப்பது இந்த வருடம் மிகவும் சிறப்பானதென்று குறிப்பிடலாம். 7.5 சனியினால் பட்ட அவமானங்களும் துன்பங்களும் வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாதென்ற அளவிற்கு ஏகப்பட்ட கடும் பாதிப்புகளையும் உடல் ரீதியாக பல்வேறான சோர்வுகளையும் மன தொந்தரவுகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக தொழில் ரீதியாக எங்கு சென்றாலும் அங்கே ஒரு பெரிய அடியை வாங்கியிருக்காமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட போராட்டங்களையும் இன்னல்களையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் முற்றாக உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விலகி இந்த வருடம் மிகவும் சுபிட்சமான இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லதொரு விஷயமாகும். ஏனென்றால் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக ஆட்சி பெற்று பலமாக செயல்படுவது இன்னும் ஒரு நல்ல விஷயமாகும். அதே போல குரு பகவான் எந்தவித பாவ கிரகங்களுடைய தொடர்புகளும் இன்றி உங்களது பஞ்சமஸ்தானத்தில் மிக வலிமையாக இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதும் அங்கிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது ஜென்ம ராசியை பார்வையிடுவதும் நல்ல சிறப்பாகும். உங்களது பூர்வீக ஸ்தானத்தில் பலமாக அமர்ந்து பல்வேறான இன்னல்களை தந்து கொண்டிருந்த ராகு பகவானும் பூர்வீக ஸ்தானத்திலிருந்து முற்றாக விலகி இந்த வருடம் முழுவதும் உங்களது 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் கேது பகவான் உங்களது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் என்று 3 வலிமையான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த வருடம் மிகவும் சுபிட்சமான பலன்களாகும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அதிகப்படியான மன உளைச்சல்களும் காயங்களும் இந்த வருடம் மிக வெகுவாக நிவர்த்தியாகும். எந்த சூழ்நிலைகளையும் மிக திருப்தியுடன் அணுகி முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளுக்கு உயர்வுகள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள், சில அவமானங்கள், சில கவனக்குறைவுகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள், மன அழுத்தங்கள் சற்று விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் உருவாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில முரண்பாடுகள் நீங்கி ஒற்றுமைகளும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல சூழல்களும் இந்த வருடம் உங்களுக்கு நிகழும். கல்வி கற்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த மன இறுக்கங்கள் சற்று தளரும். குறிப்பாக கல்வியின் மீது இருந்த ஆர்வமற்ற தன்மைகளும் எதன் மேலும் ஒரு சோபிப்பில்லாத தன்மைகளும் இந்த வருடம் விலகி கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக மறதி குணங்கள் நீங்கும். கல்வியில் நல்ல உயர்வுகளை பெறலாம். மார்ச் மாதம் வரக்கூடிய 10வது 12வது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவர்கள் தேர்ச்சி விகிதங்களும் மதிப்பெண் விகிதங்களும் உயரக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். பூராட நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை கடந்த 5-6 வருடங்களாகவே குடும்பம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பட்ட கஷ்டங்கள் மிக பெரியதென்று குறிப்பிடலாம். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல் உபாதைகளால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்களும், சில பிரிவினை சார்ந்த சிக்கல்களும், கருத்து வேறுபாடுகளால் நெருங்கிய சொந்தங்களை பகைத்திருக்க வேண்டிய கடுமையான சோதனைகளும் இந்த வருடம் முற்றாக விலகும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகளும் உயர்வுகளும் உருவாகும். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில தடங்கல்கள் நிவர்த்தியாகி நல்ல உயர்வுகளை நிச்சயம் பெறலாம். தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில பயங்கள், தொந்தரவுகள், வேலை பறிபோய்விடுமோ என்ற எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் வெகுவாக குறையும். நீங்கள் தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் நல்ல மதிப்பும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். பல பூராட நட்சத்திரக்கார பெண்களுக்கு சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். இதுவரை திருமணமாகாத பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது பூர்வீக ஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக அமர்ந்து உங்களது ஜென்மராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்ப்பதும், குடும்பஸ்தானத்தில் விட்டு சனி பகவான் முற்றாக அகன்றிருப்பதும் நல்ல விஷயமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் தடையற்பட்டு கொண்டே இருந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய சுபச்சூழல்கள் மிக அதிகம். குழந்தை பேர் இல்லாத பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது புத்திரஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் வலிமையாக அமர்ந்திருப்பதும், உங்களது குழந்தை ஸ்தானத்தை விட்டு ராகு பகவான் முற்றாக இந்த வருடம் விலகி இருப்பதும் நல்ல விசேஷமாகும். அதனால் இதுவரை குழந்தை பிறப்புக்கு உடல் உபாதைகளால் தடையற்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் நிவர்த்தியாகும். விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் மிக மிக அதிகம்.
பூராட நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் வெகுவாக நிவர்த்தியாகும். குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளாலும் கடுமையான கால் சார்ந்த தொந்தரவுகளும் சிறு வயதினர்கள் கூட கண்ணாடி அணிய வேண்டிய நிர்பந்தங்களும் என்று உடல் ஆரோக்கியத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பெரியவர் முதல் சிறியவர் வரை அனுபவித்திருக்க வேண்டிய சூழல்கள் வெகுவாக இனி குறையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல திருப்திகரமான சூழல்களும் நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும். கால் சார்ந்த பிரச்சனைகளும் வயிறு சார்ந்த தொந்தரவுகளும் முழுமையாக விலகி உடல் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மனதில் இருந்து வந்த வெறுமைகள் மறைந்து இனி உயர்வுகள் உருவாகக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மூன்றாவது நபருடைய குடைச்சல்களும் அதிகப்படியான மேலதிகாரியுடைய தொந்தரவுகளும் வெகுவாக குறையும். தொழில் புரியவே பிடிக்கவில்லை என்கின்ற எண்ண ஓட்டங்கள் மாறி தொழிலில் நல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக மிக அதிகம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் சுய தொழிலில் நல்ல ஆதிக்கத்துடன் செயலாற்றக்கூடிய சிறப்பான வருடமாக இருக்கும். உங்களது கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உருவாகும். கம்பெனி சார்ந்தவற்றை விஸ்தரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் புது மிஷினரி சார்ந்தவற்றில் ஆர்டர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்கள் தொழில் நிறுவனங்களில் உயர்வடையக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். கடந்த 5-6 வருடங்களாக சுயதொழில் ரீதியாக பட்ட அவமானங்களும் கஷ்டங்களையும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த அளவிற்கு இருந்த தொந்தரவுகள் இனி படிப்படியாக விலகி சுயதொழிலில் நல்ல சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வருடம் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டு சார்ந்த தொழிலுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் கடந்த 3 வருட காலமாகவே வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று அதற்காக பல்வேறான முயற்சிகளை மேற்கொண்டு சிலர் பணத்தை கட்டி ஏமாந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் சில தோல்விகளும் அதிகப்படியான மன உளைச்சல்களை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த வருடம் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற கனவும் சிந்தனைகளும் உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல சூழல்களும் மிக மிக அதிகம். அரசு துறை சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களது தொழில்ஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக இருந்து சில பல தடைகளை ஏற்படுத்தலாம். அதனால் எந்த பாடங்களை படிப்பதாக இருந்தாலும் மிக கவனமுடன் படிக்க வேண்டும். அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் இனி எனக்கு கிடைக்காது என்ற விரக்தியை முற்றாக நீக்கி மிகவும் கவனமுடன் மிகவும் ஆர்வத்துடன் அரசு துறை சார்ந்த தேர்வுகளை கடினமாக எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் வாய்ப்பும் மிக மிக அதிகம். பொதுவாக பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2024ஆம் வருடம் பல நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய நல்ல சூழல்கள் மிக அதிகம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகளையும் வெறுமைகளையும் நினைத்து கவலைப்படாமல் இனி எதிலும் சுறுசுறுப்புடன் செயலாற்ற வேண்டும் என்ற சிந்தனையும் எண்ணங்களையும் அதிகமாக செயல்படுத்துங்கள். வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் இனி படிப்படியாக விலகி நல்ல உயர்வுகளையும் வளமான வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதிகப்படியான கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்க வேண்டிய சூழல்கள் அந்த பணம் திரும்ப வருமா வராதா என்ற எண்ணங்கள் சற்று விலகும். உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக சற்று நிம்மதியும் உயர்வும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேவையற்ற கனவு சார்ந்த நெருக்கடிகள் குப்பையான விஷயங்கள் நினைத்து குழம்பிக் கொண்டிருந்த சூழல்கள் இனி வெகுவாக குறைந்து நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த வருடம் முழுவதற்கும் ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது உங்களது ஜென்ம நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவசியம் சென்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையை சாற்றி மனதார வழிபட்டு வர சகல இன்னல்களும் படிப்படியாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பழைய கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் புதிய வெளிச்சங்களும் நம்பிக்கைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மிக மிக அதிகம். நன்றி, வணக்கம்.